ஆங்கில பாப் பாடகர் ஜிம் ரீவ்ஸ் ஸ்டைலில் சிவாஜி கணேசனுடைய படத்தில் ஒரு பாடலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் முடிவு பண்ணுறாரு. அவருடைய கருத்து என்னன்னா, இந்த பாடலை TMS அவர்களால் பாட முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை போய் அவர்கிட்டயே சொல்றாரு. அண்ணா, இந்த பாட்டு உங்களுக்கு சரி வராது, வேற சில ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. TMS அவர்களுக்கு மனசுக்குள்ள கோபம் இருக்குது. என்னால் இந்த பாடலை பாட முடியும், நான் பாடுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்க்குறாரு. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் இந்த பாடலை அவங்களால பாட முடியல. MS விஸ்வநாதன் அவர்களுக்கு திருப்தியே வரல. மறுபடியும் TMS கிட்ட இறங்கி வந்து இந்த பாடலை நீங்க பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப TMS அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னாரு? இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடினாரா இல்லையா, இது என்ன பாடல், அதை பத்தி தான் பார்க்க போறோம். 1961 வருஷம் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சந்திரபாபு அவர்கள் எதேர்ச்சியா ஒரு நாள் சந்திச்சு பேசும்போது இயக்குனர் பீம்சிங் கிட்ட வந்து ஒரு கதையை சொல்றாரு. ஒரு குழந்தை வந்து இந்து குடும்பத்துல பிறக்குது. அது தவறுதலா வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போய் ஒரு இஸ்லாமியர் குடும்பத்துக்கு வந்து போயிடுது. வளர்ந்ததற்கு பிறகு கதாநாயகன் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணை வந்து காதலிக்கிறார். இது மாதிரியான ஒரு அடிப்படை கதையில வந்து மத நல்லிணக்கத்தை, மத ஒற்றுமையை பேசுற மாதிரியான ஒரு வித்தியாசமான சிறப்பான ஒரு கதையை இயக்குனர் பீம்சிங் கிட்ட சந்திரபாபு அவர்கள் சொல்றாரு. சந்திரபாபுவே கதாநாயகனாக வச்சு படத்தை வந்து பீம்சிங் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி AVMக்கு கொண்டு போறாரு. அப்போ அந்த கதையை டெவலப் பண்ணும்போது அது ஒரு பெரிய படமாக வருகிறது. பிறகு சந்திரபாபு விலகி சிவாஜி கணேசனை கதாநாயகனாக வச்சு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட படம் தான் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த மிகச்சிறந்த ஒரு படம். சமுதாயத்தின் மீது நம்பிக்கையும் அதே நேரத்தில் அக்கறையும் கொண்ட ஒரு இஸ்லாமியராகவே சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்து காட்டிய படம் தான் இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்து முத்தான பல பாடல்கள்ங்க. சிவாஜி கணேசனுக்கு TMS அவர்களுடைய குரலில் அமைந்திருக்கும். ஜெமினி அவர்களுக்கு BB சீனிவாஸ் ஒரே ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அதுவும் மிகச்சிறந்த பாடல், காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாடல். மற்ற பாடல்கள் எல்லாமே சிவாஜி கணேசனாவே அதுக்கு பிராண்டட் சிங்கர் TMS தான் அப்படிங்கிற மாதிரி உருவான ஒரு காலம். அதுல மிக முக்கியமான ஒரு பாடல் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு பாடல். இதில் TMS சிறப்பாக பாடியிருப்பாருங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாகூர் கனிஃபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு குரான் ஓதுற மாதிரியான இசை வடிவம் ஒன்று வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எடிட்டிங்கில் வந்து ரொம்ப குறைஞ்சு போய் திரைப்படத்தில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் வரும். இருந்தாலும் அப்படியான ஒரு வித்தியாசமான முயற்சி இந்த படத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு பாடல் என்னன்னா, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலுங்க. TMS அவர்களும் சுசீலா அவர்களும் மிகச்சிறப்பாக தங்களுடைய அந்த குரல் இனிமையை இந்த பாடலில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை நீங்களும் அதை வந்து ரசிக்கலாம். எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறம் MS விஸ்வநாதன் அவர்கள் ஹம்மிங் மட்டும் கொடுத்திருப்பாரு இந்த பாடலுக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு சிறப்பான பாடல் என்ன அப்படின்னா, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி நடிப்புல உச்சமும் TMS அவர்கள் தன்னுடைய இசை ஆற்றல உச்சமும் தொட்ட ஒரு பாடல். எல்லா பாடல்களுமே கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு. TMSக்கு முத்தான நல்ல பேரை வாங்கி கொடுத்த பாடல்கள். இந்த படத்துல இன்னொரு குறிப்பிட்ட ஒரு பாடல் ஒன்று மிச்சம் இருக்குது. இதுதான் வந்து கதையில வந்து உயிரோட்டமான ஒரு பாடல். படத்துல வெவ்வேறு இடத்துல 2 இடத்துல வந்து வரப்போகுது. இந்த பாடலை உருவாக்குறதுக்காக எல்லாரும் உட்காடுறாங்க. யாரு? இயக்குனர் பீம்சிங், கவிஞர் கண்ணதாசன், அதே போல இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். பீம்சிங் வந்து இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தை இந்து மதத்துல பிறந்து இஸ்லாமியர் வீட்டில் வளருது இல்லையா, இப்ப கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற ஒரு பெண்ணை காதலிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த கதாநாயகனுக்கு வந்து 3 மதத்தை சேர்ந்த சாயல்களையும் அவன் வந்து உள்வாங்கிறான், உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாத ஒரு நிலைமை, வாழ்க்கை ரொம்ப சிக்கல்ல போகுது. அப்ப இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மனுஷன் எப்படி மதமா பிரிஞ்சு கிடக்குறான், ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு பணம் அப்படின்னு சொல்லி ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லி இந்த கதாநாயகன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப தனிமையில சைக்கிள்ல போறான். 2 பக்கமும் நல்ல இயற்கை காட்சிகள். கதாநாயகன் உடைய அந்த சைக்கிள் ரோட்ல போகுது இல்லையா, பக்கத்துல நீரோடை, அதுல வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இனிமையான மனதை வந்து வருடி கொடுக்கும், மயிலிறகால் வருடி கொடுக்கிற மாதிரியான ஒரு மென்மையான ஒரு பாடல், ரொம்ப இதமான சுகமான பாடலா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்படி சொல்லும் போதே இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுக்கு ஆங்கில பாப் பாடகர் ஜிம் ரீவ்ஸ் வந்து ஞாபகம் வராரு. ஏன்னா ஆங்கிலத்துல இது மாதிரியான பாப் பாடல்களை அவர் வந்து பாடியிருக்காரு. ரொம்பவே அது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும். அதிகாலை பொழுதுல
தென்றல் காற்றில் போயிட்டு இருக்கும்போது கேட்கக்கூடிய ஒரு மெல்லிசை போல ஆங்கில பாடகர் ஜிம் ரீஸ் வந்து நிறைய பாடல்களை படிப்பார். எல்லாமே தத்துவம் சார்ந்த பாடல்கள். அதை நீங்கள் இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா இந்த மரண பயம்லாம் போகும், அந்த அளவுக்கு அவர் வந்து பாடியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு மனசில் என்ன கருத்து வருதுன்னா, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அப்படி குரல் எடுத்து பாடுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கணீர்ன்ற குரலில் இந்த பாடல் எப்படி நம்ம பண்ண முடியும்? இது ரொம்ப இதமாக சுகமாக அப்படியே மயிலிறகால் தடவி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இல்லையா? அதனால இவர் வேணான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு அதை போய் அவர்கிட்டே சொல்கிறார், அண்ணே இந்த பாட்டு வந்து உங்களுக்கு சரி வராது, மற்ற பாடல்கள்லாம் நீங்கள் பாடுங்க, இதை நான் வேற யாராவது வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு மனசுக்குள்ள கோவம். ஏன்னா அவர் எல்லா பாடல்களையுமே பாட முடியும், மெலோடி பாடல்களையும் அவர் வந்து பாடுற மாதிரி குரல் அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நுட்பத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு அது வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. திரைத்துறையில உச்சத்தில் இருக்கிறாரு. டிஎம்எஸ் அவர்களால இவங்க நினைக்கிற மாதிரியான பாணியில இந்த பாடலை பாட முடியும். ஆனா இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, உங்களால பாட முடியாது இவங்களே சொல்றாங்க. அதனால என்னால முடியும், நான் பாடுறேங்களே, இவர் எதுவுமே சொல்லவே இல்லை, சரி என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நடக்கிறது வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. வேறு சில பாடகர்களை வச்சு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்றாரு. இது என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து இந்த பாடலை பாடுறாங்க, இருந்தாலும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு திருப்திப்பட்டே வரமாட்டேங்குது. பொதுவாக எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எதை நம்புறாரோ அதை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துவாரு. திருப்தி ஆகிற வரைக்கும் விட மாட்டாரு பாடகரை. எத்தனை டேக் போனாலும் அவருக்கு வந்து பிடிக்கணும், திருப்தியா இருக்கணும், அது வரைக்கும் திரும்ப திரும்ப வந்து பாட வேண்டியதுதான். நிறைய பேர் வந்து பாட முயற்சி பண்றாங்க. முதல்ல பழம்பெரும் பாடகரான டி.ஏ. மோதியை கூட்டிட்டு வந்து இந்த பாடலை பாட வைக்கிறாங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த பாடகர், ரொம்ப இனிமையான குரல். இவங்க சொல்ற மாதிரி ஒரு சுகமான இதமான பாடலுக்கு அவருடைய குரல் வந்து நல்லாவே ஒத்துப்பட்டு வரும். அவரும் பல விதத்துல பாடி காமிக்கிறாரு. இருந்தாலும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியே வரல. அப்புறம் அவரை அனுப்பி விட்டுட்டு இளையராஜாவுடைய குரு இருக்கார் இல்லையா, ஜி.கே. வெங்கடேஷ், அவரை கூட்டிட்டு வந்து இந்த பாடலை வந்து பாட வைக்கிறாங்க. ஆனா அதுவும் அவருக்கு வந்து பிடிக்கல. அப்புறம் வேற சில பாடகர்கள் பாடியதாகவும் சில செய்திகள்லாம் இருக்கு. எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு இது என்னன்னே தெரியல, இது எனக்கு சரியா பிடிக்கல, யார் பாடுறதுமே சரியா பிடிக்கல, ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துறாரு. இது கதையாவாது, டிஎம்எஸ் அவர்களை வச்சு தான் பாட வைக்க முடியும். ஆனா அவரால் இந்த பாடலை பாட முடியுமா? ஏன்னா இது வந்து ஒரு தன்யாசி ராகங்கிற ஒரு மென்மையான ராகம். அவருடைய கம்பீரமான குரலும் அவருடைய அழுத்தமான உச்சரிப்பும் இது சரி வருமான இவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை, இது அவர்கிட்ட போய் கேட்கணும்ல, உங்களால முடியாது, உங்களுக்கு இது சரி வராது அப்படிலாம் சொல்லிட்டாரு. இப்போ எப்படி போய் இறங்கி கேட்கறது? இருந்தாலும் பாட்டு முக்கியம் இல்லையா? இவர் போய் கேட்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி இந்த பாடல் ஒன்று மிச்சம் இருக்கு, அது வேற சில பேரை வச்சு எடுத்து பார்த்தோம், அது சரியா வராது, இது தன்யாசி ராகத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு, இந்த பாணி உங்களுக்கு சரியா வருமா, உங்களால பாட முடியுமா அப்படின்னு இப்படி லேசா கேட்கிறாரு. உடனே டிஎம்எஸ் சொன்னாராம், என்னால எல்லா பாடல்களையுமே பாட முடியுங்க, அது முதல்ல என்னன்னு சொல்லுங்கன்னு அப்புறம் விளக்கி சொல்றாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த ஆங்கில பாடகர் ஜிம் ரீஸை பத்தியெல்லாம் டிஎம்எஸ் அவர்கள் பெருசாக கவலைப்படலை. இதே பாணியில் நான் பல ஜப்பானிய பாடல்களை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சில ரெஃபரன்ஸ்லாம் சொல்கிறாரு. நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறவங்க, நம்ம ஊரில் ஆண்டிகளாக சுற்றி தீருவாங்கல்ல, அவங்க அதிகாலை நேரத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் இந்த மாதிரியான ராகங்களில் பாட்டு பாடியிருக்காங்க, நீங்கள் பாட்டை சொல்லுங்கள், நான் ஊதி தள்ளுறேன் அப்படின்னு இருக்காரு. உடனே பாடலை அந்த கம்போசிஷனை மறுபடியும் எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்லி கொடுக்குறாரு. டிஎம்எஸ் பாடி காமிச்சதை பார்த்தோன்னே எம்.எஸ். விஸ்வநாதன் ஆச்சரியப்பட்டாராம். இப்படி அற்புதமா பாடுறாரு, இந்த பாடலை உள்வாங்கி தன்யாசி ராகத்துக்கே பிறந்தவர் மாதிரி பாடுறாரு, இவரை விட்டுட்டு நம்ம யாரையாரோ வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப உற்சாகமாயிடுது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் உற்சாகமாயிட்டாருன்னா பயங்கரமா வேலை செய்வார். இந்த பாடல் ஒரு மிகச்சிறப்பான பாடலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரெக்கார்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. நிறைய இசைக்கலைஞர்களை வர சொல்லிடுறாரு. இந்த பாடலை பத்தின ஒரு குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இந்த ஒளிப்பதிவு கூடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து எல்லாரும் நிக்கிறதுக்கே இடம் இல்லாம அவ்வளவு இசைக்கலைஞர்களை அவர் வந்து உள்ள வர வச்சிருக்காரு. அவ்வளவு ஆர்வம். ஏன்னா டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை உள்வாங்கி பாடிய விதம், ஏன்னா ரொம்ப 2-3 நாளா எடுக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கும்போது இந்த பாடல் நினைச்சதுக்கு மேல வரப்போகுது அப்படிங்கிற ஆர்வத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் மிக அற்புதமாக அந்த தன்யாசி ராகத்தை உள்வாங்கி கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரரான டிஎம்எஸ் அற்புதமாக அந்த பாடலை பாடி முடிக்கிறார். எல்லாருக்குமே திருப்தி. படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைகிறது. பாவமன்னிப்பு இதில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த மற்ற பாடல்கள்லாம் ஓரளவுக்கு புகழடைந்தாலும் மிகப்பெரிய புகழ் உச்சத்தை தொட்ட பாடல் இந்த பாடல் தான். இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை அப்படிங்கிற டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அற்புதமான பாடல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. ஐயா டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய அந்த கெரியர்ல
இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு படம் மிகச்சிறந்த ஒரு படமாக அமைந்தது. முத்தான பாடல்கள், மிகப்பெரிய வெற்றியடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பாடல்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாடு முழுவதும் அப்ப இந்த பாடல்கள் தான் கேட்குது. படத்தை எடுத்த ஏவிஎம் நிறுவனம் என்ன பண்றாங்க, இந்த பாடல்கள் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு, இதை வச்சு வேற ஏதாவது புதுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க. பாவ மன்னிப்பு பாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுல இந்த பாடல் உருவாக்கப்பட்ட விதம், அதுல இருக்கக்கூடிய வரிகள், அதை பாடிய விதம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த படத்துடைய பாடல்களை 1, 2, 3ன்னு நீங்க வரிசைப்படுத்தி நீங்க அனுப்பலாம். இதுல முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. 5000, 2000, 1000 அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் கடிதங்கள் குவிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கடிதங்கள் அந்த காலத்துல இருக்குது இந்த பாட்டு போட்டிக்கு. ஏவிஎம்ல இந்த கடிதங்களை எல்லாம் பிரிச்சு இதை போட்டி முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோரையே ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா பாருங்க, அந்த காலத்துல இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள், டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால ஊகிச்சு கொள்ள முடியும். குறிப்பாக நாம் பார்த்த இந்த பாடல் ஒரு குறிப்பிட்ட மென்மையான பாடலை ஆங்கில பாணியில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி MS விஸ்வநாதன் அவர்கள் முடிவு செய்ததும், அதற்கு டிஎம்எஸ் குரல் ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியதும், அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடி அந்த பாடல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழடைந்தது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் கேட்கும்போது டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய அந்த திறமை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவருடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பார்க்க போறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் புதுக்கோட்டை துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.